துரோணாச்சாரியார் குருதட்சணையாக என்ன வாங்கினார்? பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வில்வித்தை, வாழ்வித்தை, கல்வி, ஞானம், அறிவு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தவர். எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடைசியில் வந்து கேட்டானுங்க, உங்களுக்கு குருதட்சணையாக என்ன வேணும்? நாடு வேணுமா, நகரம் வேணுமா, பொன்பொருள் வேணுமா, என்ன வேணும்? அவர் பார்த்தாரு, எதுவுமே வேண்டாம். இப்போ உங்கள் அரசு சபையில் சௌகரியமாக வாழ்கிறேன், எனக்கு எதுவும் வேண்டாம். ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று நீங்கள் உதவி செய்யணுன்னாரு. என்ன உதவி கேட்டார்? நான் படிக்கிற காலத்தில் துருபதன்னு ஒருத்தன் தான், பாஞ்சால தேசத்து அரசன். படிக்கிற காலத்தில் அவங்க அப்பா பாஞ்சால தேசத்து அரசன் தான், அவனுடைய மகன் துருபதன். என்னோட கல்வி பயின்றான் கொஞ்சம் காலம். அவனுக்கு படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. வில்வித்தை, வாழ்வித்தை எல்லாம் நான் சொல்லிக் கொடுத்தேன் அவனுக்கு. படிக்கிற காலத்தில் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு பிறகு நான் தான் துருபத நாட்டு அரசனாவேன், பாஞ்சால தேசத்து அரசனாகும். அப்போ ஒரு பாதி நாட்டையே எழுதி தரேன், ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொன்னான். நானும் அதை பெருசாக எடுத்துக்கலை. எனக்கு குழந்தை பிறந்தது அசோத்தமா. ஏன் அசோத்தமானு பேர் வச்சான்னா, அவன் பிறக்கும் போதே குதிரை மாதிரி கணச்சானான், அதனால் அசோத்தமானு பேர் வச்சான். ரொம்ப வறுமையிட்டு இருந்தார். மனைவி கிருபை, பிள்ளைக்கு பால் கொடுக்க கூட வழி இல்லை. அந்த நேரம் யாரும் தர்மம் பண்ணால் தான் உணவே சாப்பிட முடியும். குழந்தைக்கு பால் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏங்க அவங்க நண்பன் ஒருத்தர் துருபதன் இப்போ அரசனாக இருக்கான், நான் தான் எல்லாம் சொல்லி கொடுத்தேன், பாதி நாட்டையே தரேன்னு சொன்னான்னு சொல்லுவீங்களே, ஏதாச்சும் போய் அவன்கிட்ட உதவி கேட்கக்கூடாது. ஏன்ட்டி அப்போ சொன்னதுக்கு இப்போ போய் கேட்பியா பாதி நாட்டை கொடுங்க? அப்படி சொல்லலை, ரொம்ப வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது, நம்ம பிள்ளைக்காக ஏதாச்சும் கடன் வாங்கக்கூடாதுன்னு கேட்டான். நானும் தன்மானத்தை இழந்து போனேன். அவ்வளவு கல்வி அறிவு பெற்ற துரோணாச்சாரியாருக்கு இங்கேயும் தெரியவில்லை. நம்மளுக்கு ஒரு முதலமைச்சர் ஃப்ரெண்டுன்னு வச்சுங்க, ஏன்னு முதலமைச்சர் ஆஃபீஸில் போய் எப்படா நல்லா இருக்கான்னு கேட்க முடியுமா? இவர் அந்த மாதிரி நடந்துக்கிட்டார். நேராக துருபதன் சபைக்கு போனார். அங்கே அரசர்கள் மந்திரிகள்லாம் உட்காந்துருந்தாரோ. துருபதா எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, என்னோட ஞாபகம் இருக்கா, என்ன உனக்கு தெரியாதெல்லாம் நான் தானே சொல்லி கொடுத்தேன் அப்படின்ட்டார். அவ்வளோதான் அவனுக்கு கோபம் வந்துச்சு. கண் அப்படியே சிவந்து போச்சு. பார்த்தான், அவரை தெரியுது ஆனால் தெரியாத மாதிரி பார்த்தான். என்னடா அப்படி பார்க்குற, நான் எல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது பாதி நாட்டையே தரேன்னு சொன்னியே, ஞாபகம் இல்லையா அவனுக்கு அப்படின்ட்டார். அவ்வளோதான். அந்த நேரம் ஏதோ வறுமையில் வந்திருக்க, அதாச்சும் கொடுப்போம்னு நினைச்சேன். யார் நீ வெளில போயாண்டான். உடனே துரோணாச்சாரியர் கூனி குறுகி இறந்தே போயிட்டார். பார்த்தாரு, துருபதா இந்த மாதிரி சொல்றியா, நீ என்னைக்கு பாதி தேசத்தை வாங்க வரல, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம், அதனால் வந்து உன்கிட்ட உதவி கேட்டேன். இதே நீ தரேன்னு சொன்னதை உன் நாட்டையே பிடுங்கி உனக்கு பாதி தேசத்தை நான் பிச்சையாக போகிறவங்க அப்படின்னாரு. அந்த உதவியை நீங்கள் செய்யடா குருதட்சணையான்னார். அர்ஜுனா போனான், அவர் காலை கட்டி இழுத்துட்டு வந்துட்டான்.